மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சாட்டர்டே. ஒரு பெண் வந்துட்டு தனியா இந்த சொசைட்டில ஒரு சிரிச்சா கூட இல்ல, இந்த சொசைட்டி வந்து அவங்க லைஃப்பை பத்தி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிடுவாங்க இல்லையா? அதுவும் ஒரு சிங்கிள் மதர்னா அவங்க கேரக்டர் கூட அவங்களுடைய குழந்தைய வரைக்கும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தயாராகவும் இருப்பாங்க இல்லையா? ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவங்க யாருக்குமே தெரியாது. அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்க்குறாங்க, அவங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த குழந்தை எவ்வளவு வந்து சப்போர்ட் பண்ண யாரும் இல்லாத போது அந்த குழந்தைய எவ்வளவு பாதுகாப்போடு அந்த தாய் வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு யாருக்குமே தெரியாது இல்லையா? அதனாலதான் அவங்க அழுதாலும் எழுந்துருவாங்க, தோத்தாலும் திரும்பவும் ஃபைட் பண்ணுவாங்க. இந்த உலகம் அவங்கள என்ன சொன்னாலும் சரி, அவங்க அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுடைய மொத்த உலகமும் அந்த குழந்தை மட்டும்தான் இல்லையா? ஒரு ஆண் வந்து தனியா குழந்தைய வளர்த்தா இந்த சொசைட்டி சொல்லும் சூப்பர், ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்னு. ஆனா அதே வந்து ஒரு பெண் வந்து தனியா குழந்தைய வளர்க்குறான்னா 1008 பேர் வந்து பட்டப்புகள் கொடுத்துருவாங்க இல்லையா? என்ன ப்ராப்ளம்? எதுக்காக உன் குழந்தை ஃபேமிலி பிரிஞ்சது? ஏன் உன் கணவர் விட்டுட்டு போயிட்டாரு? இப்படின்னு எக்கச்சக்கமான கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஒரு சொசைட்டி அந்த சிங்கிள் மதரை ஸ்ட்ராங்குன்னு பார்க்கறத விட சஸ்பெஷனாக தான் பார்க்குறாங்க. சிரிச்சா ப்ராப்ளம், வேலைக்கு போனால் ப்ராப்ளம், வீட்டில் இருந்தால் ப்ராப்ளம். ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை இருக்கு தெரியுமா? அந்த பெண் அந்த குழந்தைக்காக தனது கனவுகளை வந்து எப்படி சொல்றதுன்னா புதைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா? காலையில 5 மணிக்கு குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்றாங்க. லஞ்ச் பாக்ஸு, ஃபீஸு, ரெண்ட், கரண்ட் பில்லு, மெடிசன் எல்லாத்தையுமே அந்த ஒரே ஒரு பெண் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பா. ஆனா நைட்டு படுக்கும்பொழுது கூட அப்ப கூட அவளுக்கு தூக்கம் வராது. ஏன்னா நாளைக்கு நான் இல்லைனா என் குழந்தையோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என் குழந்தையோட எதிர்காலம் என்னன்றது ஒரு கேள்விக்குறி இருந்துட்டே இருக்கும். சிங்கிள் மதர்ன்றது ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது. அது வந்து தினமும் உயிரோட போராடுற ஒரு லைஃப். சில பெண்கள் டிவோர்ஸ் ஆகிறதால சிங்கிள் மதர் ஆகலாம், சில பேர்கள் ஹஸ்பண்டை இழந்ததால, சில பெண்கள் ஏதாவது வயலன்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதால. ஆனா ரீசன் என்னவா இருந்தாலும் சரி, இந்த சொசைட்டி அவங்க பெயினை கேட்காது, ஜட்ஜ்மெண்ட் மட்டும் தான் பண்ணும் இல்லையா? இந்த சொசைட்டிக்கு வந்து சிங்கிள் மதர்னா அவங்க எப்படின்னா ஒரு ஹியூமன் மாதிரி தெரியாது, அவங்க ஒரு டாபிக் இல்லையா? ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்ல இன்னும் நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணலையா, தனியா எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போறாரு, அவரு யாரு? குழந்தைக்கு அப்பா இல்லையா? உனக்கு கஷ்டமா இல்லையா? இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. பிளேம் பண்றவங்களும் தான் இந்த சொசைட்டில அதிகமா இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் நம்ம கையை பிடிச்சிட்டு நீ ஓகேயா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்களா? வீட்டுக்கு போறோம்னா ஓனர் வந்து நம்மளை பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் வந்து லேட்டா வந்தா கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ஆணோட பேசிட்டு இருந்தா ஏதாவது ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்றாங்க. இந்த சொசைட்டி சிங்கிள் மதர் ஸ்ட்ரகிளை பார்க்காது, அவங்க லைஃபோட மிஸ்டேக்கை வந்து பார்க்கறது தான் ரொம்ப பிஸியா பார்த்துட்டு இருப்பாங்க. அதுலேயும் அதிகமாக கஷ்டப்படுறது யார் தெரியுமா? அந்த குழந்தை தான். ஸ்கூல்ல ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் எல்லாரும் அவங்க அப்பாவோட வருவாங்க, அந்த குழந்தை மட்டும் யாருமே இல்லாம வரும் இல்லையா? அந்த டீச்சர் வந்து கேட்பாங்க உங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குழந்தை சிரிக்க ட்ரை பண்ணும், ஆனா அது உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிருக்கும். சில ரிலேட்டிவ்ஸ் கூட பாய்சன் மாதிரி தான் பேசுவாங்க. என்ன, உங்க அப்பா எங்க, உங்க அம்மா தனியா தானே இருக்காங்க. அந்த குழந்தை வந்து அதோடைய ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வரதுக்குள்ளேயே அந்த குழந்தை வந்து மெச்சூர் ஆயிடுது. ஏன்னா அந்த குழந்தை டெய்லி அந்த வீட்டில் நடக்கிற ஸ்ட்ரகிள், அவங்க அம்மா சாப்பிடாம அவனுக்காக பண்ற சாக்ரிஃபைஸ், ஒவ்வொரு நைட்டும் அம்மா அழுறது, அவன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க அம்மா போராடுறத அவன் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருப்பான். ஒரு சிங்கிள் மதர் வெளியில ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள அவங்க எவ்வளவு அழுதுட்டு அவங்க தனிமையில கண்ணீர் விடுறது எத்தனை பேருக்கு தெரியும்? சிம்பிளா சொல்லணும், ஒரு குழந்தைக்கு ஒரு பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா கூட தனக்கான ஒரு விஷயங்களை எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அது நமக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்ல அந்த குழந்தைய தான் பார்ப்பாங்க. குழந்தை தூங்குனதுக்கு அப்புறம் அவன் ஃபியூச்சரை நினைச்சு பயப்படுவாங்க. நான் இல்லாம போயிட்டா என் குழந்தை என்ன ஆகும்? இந்த உலகம் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனா முழு உலகமா இருக்கிறது அந்த குழந்தை மட்டும்தான் இல்லையா? ஒரு அப்பா மாதிரி அந்த குழந்தைய வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, ஒரு அம்மா மாதிரி லவ் பண்ணுவாங்க. பல பெண்கள் தங்களுடைய பெயினை வந்துட்டு தங்களுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு குழந்தைகளுக்காக ஃபேக்கான ஒரு ஸ்மைலோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்மைலுக்குள்ள எவ்வளவு ஊன்ஸ் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. பேசுறவங்க ரொம்ப சாதாரணமா குறைகளை தூவிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் அந்த அம்மா ஒரு சிம்பிளா சொன்ன, அம்மா ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை எங்கேயோ தனியா உட்காந்துருப்பாங்க, பில்லோட தனியா. யாருக்கிட்ட போய் கேட்கறது? யாராவது நமக்கு உதவி பண்ணுவாங்களா? எனக்கு முடியலையே, எனக்கு யாராவது சப்போர்ட்டிவா இருப்பாங்களா? யோசிக்கும் பொழுது அந்த ஹெல்ப் கேட்கும் போது யாரும் அது ஃபோன் எடுக்க கூட இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த குழந்தை அமைதியா வந்துட்டு, மம்மி நீ சாப்பிட்டியா,
ஓகேவா இருக்கியான்னு கேட்கும் பொழுது அந்த தாய்க்கு உடம்புல இருக்கிற எல்லா வலியும் மறந்து போயிடும். அவள் எதுக்கு வந்தாலோட மறந்துடும். ஏன்னா அவளை யாருமே கேட்காத ஒரு கொஸ்டின் அந்த குழந்தை கேட்டிருக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையோட கனவே அந்த குழந்தையோட அந்த வார்த்தை தான், நான் ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு தெரியும் அவங்க அம்மா தினமும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா வருஷங்கள் போயிட்டே இருக்கும். அந்த குழந்தை பெரிய ஆளாகும், ஒரு பெரிய ஸ்டேஜ்ல நிற்கும், கூட்டம் முழுசும் கிளாப் பண்ணிட்டே இருக்கும். அவங்க குழந்தை பேச ஆரம்பிப்பாங்க. என்ன எல்லாரும் சக்சஸ்ன்னு சொல்றாங்க, ஆனா நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்குது காரணம் எங்க அம்மாவோட சாக்ரிஃபைஸ் தான் காரணம்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாருக்கும் சைல்டுஹுட்ல நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள் கிடைச்சிருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது எங்க அம்மாவோட ஸ்ட்ரகிள். இல்லை நைட்டு எங்க எல்லாரும் தூங்கும் பொழுது எங்க அம்மா மட்டும் அழுது நான் எத்தனையோ நாள் பார்த்துருக்கேன். எனக்காக என்னுடைய அம்மா சாப்பிடாம இருந்ததை பார்த்துருக்கேன். சொசைட்டி அவங்கள ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம், ஆனா எங்க அம்மாவை ஒரு நாளும் யாருமே எங்க அம்மா வெறுக்கல. எனக்கு அப்பா இல்லை, எல்லாரும் எனக்கு வந்து குறையா சொன்னாங்க. ஆனா எனக்கு அம்மாவோட ஸ்ட்ரென்த்தும் அப்பாவோட அந்த ஒரு இது லவ்வும் கொடுத்தது எங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அம்மா அதை கேட்கும்போது ஆடியன்ஸ்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா அது பல வருடமா அவங்க மறைச்சு வச்சிருந்த பெயின் அந்த டியர்ஸா வெளியே வரும். சில பெண்கள் வந்து லைஃப்ல தோக்கல, அவங்க தனியா போராடிட்டு டயர்டா இருக்காங்க. அதனால தான் சிங்கிள் மதரை பார்க்கும்பொழுது தயவு செஞ்சு கொஸ்டின் கேட்காதீங்க, அவங்களுடைய கேரக்டர் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க ஸ்மைலுக்குள்ள ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங்ல வளர குழந்தைகளுக்கு சொல்ற ஒரே ஒரு இதான், உங்க அம்மா உங்களுக்காக வாழ்ந்தவங்க. அவங்களை சாதாரணமா பார்க்காதீங்க. அவங்க ஒரு மனுஷன் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரே ரோல் மட்டும் கிடையாது. அவங்க ஒரே நேரத்துல அப்பாவா அம்மாவா, உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டரா, உங்களுக்கு ஒரு கேர்டேக்கரா, உங்களுக்கு ஒரு டீச்சரா, ஒரு ஃபைட்டரா, இப்படி பல ரோல் எடுத்திருக்காங்க அந்த அம்மா. நீங்க ஹாப்பியா இருக்கணும்ட்டு அவங்க எவ்வளோ நைட்ஸ் அவங்களுடைய ஹாப்பினஸ் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் நீங்க லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வரும்பொழுது நீங்க இந்த இந்த உலகத்தை பண்ணணும் நீங்க ட்ரை பண்றதுக்கு முன்னாடி தனியா உங்களை வளர்த்த உங்க அம்மாவை நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ண வைங்க. யார் வந்தாலும் சரி அவங்கள விட்டுட்டு போகாதீங்க, புரியுதா? அவங்க டயர்டா இருக்காங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது அவங்க கையை பிடிச்சிட்டு அம்மா நான் இருக்கேன்னு சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை அந்த அம்மாவுக்கு அவங்க வாழ்க்கை ஃபுல்லும் கிடைக்காத ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சொசைட்டிக்கும் சொல்கிறேன், சிங்கிள் மதராக இருக்கிற பேரண்ட்டை தயவு செஞ்சு அவங்களுக்கு சிம்பத்தி நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஒரு பெண் தனியாக குழந்தைய வளர்க்குறதுனா அது ஒரு வீக்னஸ் கிடையாது. அது அவள் வாங்கிட்டு வந்த ஒரு வரம் கிடையாது. அவள் ஒரு விருப்பப்பட்டு அவளுடைய எதிர்பார்த்து இது வரலை, அவருடைய சூழ்நிலைகள் அமைஞ்சிருச்சு. அந்த மாதிரி பெண்களை இந்த சொசைட்டி தயவு செஞ்சு இமேஜினோட பண்ண முடியாத, அவங்களாம் ரொம்ப கரேஜ் ஆனவங்க, புரியுதா? நீங்க அவங்க கேரக்டர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவங்க கரேஜை பத்தி பேசுங்க. அவங்க தனியா எப்படி போராடுறாங்கன்னு பாருங்க. முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க, முடியலன்னா ஒதுங்கி போங்க. அவங்க வாழ்க்கையை அவங்கள நிம்மதியா வாழ விடுங்க. அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்காதீங்க. அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்குள்ளேயும் ஒரு கொஸ்டின் மார்க்கை விட்டுறாதீங்க. சில பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையை மட்டும் வாழல, அந்த குழந்தையோட ஃபியூச்சரையும் தாங்கி இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு மறந்துடாதீங்க. இந்த வீடியோ வந்துட்டு இந்த நேரத்தில் சிங்கிள் மதரா எவ்வளோ பேர் போராடிட்டு இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சொசைட்டி சப்போர்ட் பண்ணலை, என்னை சொசைட்டி ரொம்ப கேவலமாக பார்க்குது, எனக்கு ஒரு லேபிள் வைக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. உங்களை நம்பி ஒரு புதிய சமுதாயம் வளர்ந்துட்டு இருக்கு. அந்த சமுதாயத்தை வளர அந்த குழந்தை உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருப்பா. அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் தாயை ஒரு நாளும் விட்டுட்டு போகாதீங்க. அந்த தாயை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கனம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க உங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தியாகம் பண்ணிட்டு வாழ்ந்திருக்காங்க. இனிமே நீங்க சிங்கிள் மதரா இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க இனிமே ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். நீங்க ஒரு கரேஜியஸ் மதர்ன்றதை நீங்க மறந்துடாதீங்க. ஓகே, நீங்க ஒரு சூப்பர் வாரியர். நீங்க தான் உண்மையான ரியல் ஹீரோயின்றதை மறந்துடாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.